Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, good evening. Welcome to everybody. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற Peppers TV Dagul.com. நான் உங்க சிக்க. நான் உங்க மொக்க. வாரம் ஒரு வித்தியாசமான காமெடி கொடுப்போம். அந்த வகையில இன்னைக்கு பண்ண போற காமெடி என்னன்னா, அதாவது ஒரே பெயர், ஒரே புகழ், ஒரே விருது. அதுதான் அஜித் அவார்ட்ஸ். அதாவது எங்களுடைய குழுவினர்களை கூட்டிக் கொண்டு சென்று தெரு தெருவாக, ஊர் ஊராக, வீதி வீதியாக, சந்து சந்தாக, பொந்து பொந்தாக மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அதிலே மைக் செட்டை கட்டிக்கொண்டு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் மக்களை தொந்தரவு செய்து எழுப்பி அழைத்து வந்து ஓட்டு போட்டு விருது வழங்கும் விழாதான் எங்களுடைய அஜித் அவார்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்க ஷூட்டிங் எல்லாமே நிறைய ஆக்டருக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்போம், அது கொடுப்பேன், காலைல கையில வந்து கூட்டு வந்து இங்க வெறும் பொக்கை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. அதான் கரெக்டுங்க. அதுதான் எங்கள் அஜித் அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் மேகி அவார்டு எப்ப கொடுக்க போறீங்க? உங்களை மேடையில் நிற்க வைத்ததே தவறு. நீங்கள் மேடி அவார்ட் கேட்பது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து சென்று விடுங்கள் மேடி. சுமாரு குமாரு, மூடிக்கிட்டு சுமாரு. அதாவது நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு சென்று விடுவோம். சென்று விடுவோம். ஒரே புகழ், ஒரே பெயர், ஒரே விருது. அதுதான் அஜித் அவார்ட். எல்லாருக்கும் வணக்கம் கண்ணே. ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரே விருது. அதுதான் எங்க அஜித் அவார்ட்ஸ். என்னடா பிபிநாத் பேசுனதை நான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்லை, அவன் வாயா போயா நிகழ்ச்சிக்கு போயிட்டான். இனிமே இங்க நான் தான் ஓட்ஸ், தெரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விருது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்டர். அது வழங்கறதுக்கு யார் வரா தெரியுமா? 1960 பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டரா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வரப்போறார். யாருன்னு பார்ப்போமா? மிஸ்டர் எம்.ஆர். ராதா. வாங்க சார். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் கண்ணே. நல்லா இருப்பேன். இருக்கிற இடம் அப்படி இல்லை. இந்த எப்படின்னு சொல்லணும் சார், இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். யார் அவார்டு கொடுப்பாங்கன்னு அவன் காத்துன்னு இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி நான் சொல்லணும். ஒரு கூட்டம் உட்காந்து இருக்குது, எவன் கொடுப்பான் எவன் வாங்கலான்னு. அதில் நான் மாட்டேன் பதில் உங்களுக்கு. நான் எப்போ நல்லவங்க பக்கம்தான் வருவேன். பரவாயில்ல, அதனால வந்திருக்கேன். உனக்கு கூட அவார்டு கொடுக்கலாம், நடிக்கிறிய நீ. ஏன்னா ஒன்று பேச பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேசுகிற அழகு லுக்கு வேணும், புரியுதா? உன் நல்லா பேசுகிறேன். யாருக்கு தரணும் அவார்டு? கண்ணே தம்பி, ஏன் வராது ஏன் ட்ரை பண்ணுற? வினய் சக்கரவர்த்தி வயசுன்னா உன் வயசுன்னா அவரு பெரிய ஆள், நீ வந்து சின்ன பையன். இளவர தளத்தில் புதுசாக முடிய உன் சொந்த குரலில் பேச, அப்புறம் திருப்பி ஆப்ரேஷன் வந்துடும் போது உனக்கு. இந்த அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினிஸ்ட்லாம் யாரும் இல்லை, இவர் வின்னர் மட்டும்தான். ஏன்னா எல்லா படத்துலையும் இவர் மட்டும்தான் நடிக்கிறாரு. அதனால லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ணன் ராமையா. ஓர்மான் இல்லை இன்னும் அங்கே வந்து நீச்சல் அடிச்சுங்கிற அவார்டு படிச்சு யாரும் நீச்சல் அடி சொன்னோன்னு. யார் இந்த ஃபெலோ? இவர் தான் சார், அண்ணன் ராமையா. இவர் தானே? ஆமாம் சார். சார் வணக்கம் சார். டபுள் பேர் வச்சு பாடி உடம்பு டபுளாக வச்சுருக்க. நீ அவார்டு வாங்குறியே? பரவாயில்ல, நாட்டில் யார் யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னு ஒரு இது இல்லாமல் போச்சு. ஆனால் இதுவும் கொடுக்கலாம், எல்லாம் டபுள் ஆகுற. நீச்சல் பண்ண பற்றியா சும்மியில் அப்போ நல்லா நடிக்கிறது தானே. தேங்க்யூ சார். ஓகே சார், இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் சொல்லாமா சார்? இந்த அவார்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணமே வந்து என்னோட டைரக்டர் சார் தான் சார். அதாவது வந்து சாதாரணமாக வந்து நான் இந்த வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் சப்போர்ட் பையன் வச்சுருந்தவன் சார். இன்னைக்கு எனக்கு பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டர் கிடச்சிருக்குன்னா அது காரணமே அதான் சார். எங்கள் டைரக்டர் பிரபு லெமன் சார் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சொன்னார் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்னென்னா, நீ எப்படி சப்போர்ட்டா பண்ண வச்சிருந்தியோ அதேமாதிரி நான் வந்து லெமன் ஜூஸ் கடை வச்சுருந்தேன். இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விற்கிறவன், வெங்காயம் விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு நடிகனாக ஆக்கி
அவங்களுக்கு ஒரு நல்ல விருதை வந்து என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இந்த படத்தில் கமிட் பண்ணார். இப்போ நான் இந்த இடத்துல இந்த அவார்டை வாங்குகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் சார் தான். அவருக்கு தான் இந்த அவார்டு நான் வந்து சமர்ப்பிக்கணும். ஓகே சார், இப்போ ஏஎம் ஸ்டுடியோவில் சப்போர்ட்டா விற்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சப்போர்ட்டை எப்படி விற்றீங்கன்னு கொஞ்சம் செஞ்சு காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு தான் வந்து அவர் வந்து ரொம்ப அட்மையர் ஆகி எனக்கு இந்த கேரக்டரே கொடுத்தாரு. அதனால தான் சார் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நடிகன்னா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தான். சப்போர்ட்டா விற்கிறவனுக்கெல்லாம் அவார்டு தடுத்து என்ன கூட்டி நிற்க வச்சு இவனுக்கு என்ன சப்போர்ட்டா நிற்க வச்சுக்கிறேன். என் டயம் பண்ணு, என்ன பண்ண பார்க்கலாம். சப்போர்ட்டு 3-10 ரூபா சப்போர்ட்டு. சப்போட்டா 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 சப்போர்ட்டு 3-10 ரூபா சப்போர்ட்டு. சார் வாங்கலையா சார்? சப்போர்ட்டு சப்போர்ட்டு சப்போர்ட்டு. சார் போங்க சார், திருப்பி போய் நீ ஏஎம் ஸ்டுடியோவில் சப்போர்ட்டா விற்றுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நல்லா வருவேன். கட்சியாக ஒன்று சொல்லிட்டு போடுறேன். நல்ல கலைஞனுக்கு ப்ரைஸ் கொடுங்க. இப்படி இந்த சப்போர்ட் ₹1 இப்போ கொடுத்துன்னு வச்சுக்கோ, சினிபெல்ட் பேக்கப் ஆகிடும். வரேன். இப்போ அண்ணன் ராமையா வந்து நல்லா சப்போர்ட்டா வித்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் கோரியோகிராஃபி. The nominees are Ganesh Master for motion, the second nominees are Giridhar Master for Sakkalayil Vilundhen. The third nominees are Florence Master for Tirunirmalai. இந்த கேட்டகரியில நம்மளுக்கு 2 வின்னர்ஸ் இருக்காங்க. அதை அனௌன்ஸ் பண்ண நாயாட பேயாட புகழ் மிஸ் நிலா மாஸ்டர், கம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாஸ்டர். ரைட். இந்த குழந்தைங்க ஆடணும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க தான். ஆமாம், எல்லாருடைய சாயில் அப்படியே பார்த்துருப்பேன். நீ சரிங்க. என்ன பார்க்காத, அந்த ஸ்டெப்ஸை பார்த்து குழந்தைங்க ஆடுந்த சூப்பராக பண்ணாங்க. வின்னர்ஸ் யாருன்னு தெரியுமா மாஸ்டர்? அது நீயே சொல்லு, நான் சொல்றது நீ தான் சொல்லணும். அது நிற்க வச்சிருக்கேன். ஓகே மாஸ்டர். வின்னர்ஸ் 2 பேரு, அதாவது கீதர் மாஸ்டர் அண்ட் கணேஷ் மாஸ்டர். என் பிள்ளைங்க சூப்பராக ஆடினாங்க. நான் எதிர்பார்க்கவில்லை. நீ தம்பி கிழி கிழி கிழின்னு சூப்பராக. அக்கா நான் கிழிக்கல, நீங்க ஸ்டேஜை குடிஞ்சு தொட்டு கும்பிட்டீங்களா அப்ப கிழிஞ்சிச்சு. நாட்டு பையன் சொல்லக்கூடாது. நீ நல்லா வருவீங்கடா. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கறதை விட நீ ரொம்ப அற்புதமா பண்ணடா. நல்லா இருங்கடா. வெளியடா காலையில் வெளியே அவார்டு குடிக்கலையா? கொடுப்பாங்கடா. அவார்டு உங்க கையால தான். நீ ஏன் தம்பி இப்படி ஆளு பாக்குற? புதுசா வேலைக்கு இந்தாங்க சார். கொடுக்கிறேன். என்னக்கா 2 பேருக்கு ஒரே ஒரு சொம்பு கொடுக்குறீங்க? சொம்பு ஒண்ணுதான், ஆனா 2 பேரும் பிரிச்சு பார்க்க விரும்பல.
2 பேருமே 2 கண்ணா நினைச்சிட்டு இருக்கு, 2 வாங்கிக்கங்க. ஓகே, கால்ல விழுகிற விழுகிற கேமரா பார்க்கலாம். போதுண்டா. அருமையான தருணம் இது. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். கேளுங்க. இந்த ஸ்டெப் எப்படி பிடிச்சிங்க? ரொம்ப அற்புதமான ஸ்டெப்பு. அது வேற ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்க சார். அதாவது ஒரு நாள் வந்து நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அப்போ நல்லா தூக்கம் எனக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் ஊற வச்ச லுங்கின்னு நினைக்கிறேன். அது அதை கட்டினி உக்காந்துருந்தேன். திடீர்னு உள்ள நம்ம ஏதோ ஒன்று ஊறிச்சு. என்னடான்னு பார்த்து லுங்கி அப்படி ஒதுனா கர்ப்பா பூச்சி ஒன்று கீழே ஊதுது. இப்படி ஒதுனே அந்த பாருங்க டேரக்டர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஸ்டெப்பு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போ போட்டு தான் அந்த ஸ்டெப்பு. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஸ்டெப்பும் சான்ஸ் இல்லை சார், செம்மையா இருந்தது. உங்க ஸ்டெப் எப்படி பிடிச்சிங்க அதை நான் சொல்லணும். அந்த ஸ்டெப் தான் சார். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து இல்லையா, அது நடந்து ஒரு காலேஜ் இருக்குது தான் இந்த கோரியை போனாங்க. காலேஜ் பண்ணும்போது அங்கே ஃபிகர்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. டப்புன்னு ஆரோக்குள்ளாரில் அங்கே போயிட்டு வந்தவா ஸ்டெப் போட ஆரம்பித்தேன். டப்புன்னு அங்கே தான் பண்ண போல போலீஸ் பார்த்துட்டா போல, அவனு லட்டி எடுத்து டப்புன்னு முட்டி அச்சா போல, சார் அடிக்காதீங்க என்ன. டப்பு இன்னொருத்தன் சைடில் விட்டான், டப்பு சார் அடிக்காதீங்க என்ன. அப்புறம் 2 பேரும் டப்புன்னு அடிச்சோடனே இப்படின்னு அடிச்சு முட்டை தொத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிச்சு தொத்த ஆரம்பிச்சு நானும் இந்த கூட 2 பேரும் தத்துன்னு அப்படியே ஓடினேன். இதே ஓட்டு இப்படி ஓடியாம அந்த சைடு எங்க கோரியோகிராஃபர் நடந்துட்டு இருக்குது. பசங்களாம் பார்த்துட்டு மாஸ்டர் புது ஸ்டெப் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டெப் எல்லாரும் போட்டுருந்தாங்க. சூப்பர் சார். பட் இன்னொரு ஸ்டெப் ஒன்று போட்டீங்களா படுத்துட்டு, அது எப்படி சார்? அந்த முட்டி போட்டுன்னு எப்படி பண்ணா? எஸ் சார், அந்த கீழே படுத்துட்டு இல்ல அது நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எப்படின்னா விளக்கம் கொஞ்சம் கொடுங்க. இந்த ஸ்டெப் தானே சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார். அது நல்லா பாத்துங்க. எப்படி நல்லா பாத்துட்டீங்களா? அதான் இதேதான். என்ன பண்ண அடிச்சாங்க பாருங்க. அடிச்சோன்னு 2 நாள் வீட்லயே இருந்து எந்திர முடியல. உடனே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்தாங்க. வந்துட்டு இந்த ஸ்டெப் வேணும் புது படத்துன்னு கேட்டானுங்க. அப்போ என்ன பண்ண, என்னால் முடியாத பட்சத்தில் சார் என்னால் எந்திரிக்க கூட முடியாது அப்படின்னா, சார் நல்லா இருக்குனானுங்க. இதுவா சார் நல்லா இருக்குண்ணே? ஆமாம் சார் நல்லா இருக்குனானுங்க. மரியாதையாக போயிடுங்கன்னு அச்சாடி அந்த மாதிரி கை தூக்க முடியல காலில் சொன்னேன். இதே சூப்பராக இருக்கு சார், பக்கா சார், நல்ல ஸ்டெப்பு சார், படுத்துட்டே போடுறா பல மனுஷனானுங்க. அவங்க அதே போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா வா வா. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட். நேயர்கள் கேக்குறாங்க, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படி அவுட் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா டான்ஸ் வேணா நாங்க ட்ரை பண்றோம். அக்கா நீங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன சூப்பரா இருக்கீங்க. அக்கா நீங்க சொல்லக்கூடாது. சரி ஓகே வாங்க. லெட்ஸ் தி சாங் வி பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட பேயாட நாயாட. அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா நியூ ஃபேஸ் அவார்ட். The first nominees are Surihasan for Valyabadi. இந்த சூர்யான்றது யாரு? அவன் என்ன கோலம், என்ன குட்டை, என்ன கிணறு, என்ன ஆறு, இப்படி ஒன்றும் தெரியாமல் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. அப்படியே மீறி கேட்டால் அவனை செருப்பாளி அடிப்பேன். The second nominees are Model for Dandapani. என்ன பாப்பா பால் சாப்பிட்டியா? பாத்திச்சு ஏதாச்சும் சொன்னாலா? சொல்லுகிறத பிரிச்சு மேய்ஞ்சு போடுறேன். டே முனி இங்க வாடா. அவன் அப்பே ஆத்தா மாமே மச்சான் எல்லாரும் தாலே அத்தறிடா. இங்க வாடா. The third nominees are V.S. Raghavan for Kurumbukotai Murattu Singam. அதுல பாருங்க தம்பி, புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என் பொண்டாட்டி காலையில கடைக்கு போயிட்டு வர சொன்னா, அது போல நேரத்துல என்ன சொல்றேன்னா, ரொம்ப டைட்டா இருக்கு, இங்க போய் ஒரு குஷு போட்டுக்கலாமா? இந்த கேட்டகரியில வின்னர்ஸ் யார் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் டி.ஆர். மகாலிங்கம். அற்புதமான நிகழ்ச்சி. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. காலம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் தான் உங்களை பார்க்க முடியவில்லை. நான் என்றால் சிலருக்கு யார் என்று தெரியாது, முகம் மாற்றிருக்கிறது. என் ராகத்தை கேட்டால் நீங்கள் நான் என்று தெரிந்து கொள்வீர்கள்.
தம்பி ஏன் மூஞ்சில் மாறி ஆகிவிட்டது? சூப்பரா இருக்கு சார் பாட்டு. வா வா வாட் a சூப்பர் சாங். ஓகே, கடினமான பாடலப்பா. எஸ் சார். 2 hour ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு காலத்தில். ஆனால் இப்போது பாட்டு என்ற பேரில் கொலை செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், தெரிகிறதா? ஓகே சார், இப்போ நியூ ஃபேஸ் அவார்ட் போன வருஷம் நீங்க தான் வாங்குனீங்க. உண்மை. அப்போ ஏன் சார் இப்போ மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றுமில்லப்பா, யாரோ ஒரு ரசிகன் போராமைப்பட்டு கொண்டு இந்த மூஞ்சிக்கெல்லாம் அந்த விருது உண்டா அப்படின்னு வாங்கியதுக்காக ஆசிரியர் விட்டு மூஞ்சி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இப்போது கொடுக்கப்பட்ட நடிகருக்கு விருது இருக்கிறதே, அவருக்கு முகத்தில் ஊத்தவே வேண்டாம், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கும். அதைத்தான் நான் இப்போது வந்து கொடுக்க வந்திருக்கிறேன். நினைத்து பார்க்கும்போது மனமே வேதனை இருக்கிறதப்பா. ஓகே, இப்போ வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டான். தி வின்னர்ஸ் ஆர் மோதல் தண்டபாணி. நன்றா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியவில்லையா? போக போக நீயே புரிந்து கொள்ளாய். சார் இந்த அவார்டு கொஞ்சம் கொடுத்துருங்க. இது சாதாரண சொம்பல்ல, இது ஒரு சரித்திரமே இருக்கிறது. சரித்திரம் உள்ள இல்லையப்பா, இது பின் வரலாறு இருக்கிறது. இதை பாதுகாத்து உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கொள், புரிதால்? இது துரும்பாலோடு இருக்கும், ஆனால் நீ இருப்பாய் என்று தெரியவில்லை. வைத்துக்கொள். சார் இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க, இது ஃபீலிங்ஸை பத்தி கொஞ்சம் ஜனங்களுக்கு சொல்லலாமே. தம்பி, எனக்கு கிடைக்காம இந்த தமிழ்நாட்டுல யாருக்கு நியூ ஃபேஸ் அவார்டு கிடைக்குங்கிறேன். எனக்கு தான் சட்டப்படி கிடைச்சாகணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த முகம் நியூ ஃபேஸ் இல்லைன்னா வேற எந்த முகம் நியூ ஃபேஸ் ஆகணும்? சரி, இவ்வளவு நியூ ஃபேஸ் வாங்குறீங்க, எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க இந்த ஃபேஸை? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி. தினமும் காலையில 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் முகத்தை தயிர்ல ஊற போடுவேன். ஏன் வாஷிங் மிஷின் ஊற போட வேண்டாங்க? அதுலயும் 1/2 மணி நேரம் ஊற போடுவேன். அதுக்கப்புறம் சோற போட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரிங்க சார், சூப்பர், நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சாரியா மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டாங்களா சார்? அப்படியா? அவர் மாஸ்க் கழட்டி பாருங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும், ஆசிட் ஊத்துற மாதிரி. என்னப்பா இது கொடுமை? இது அவார்டு வந்ததுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். இவனெல்லாம் ஒரு நடிகனா? காலத்தின் கட்டா எப்படி மாற்றுது? நல்ல காலம் அவன் முகத்தை அழகாக மாற்றவில்லை. இவன் இப்படி தான் இவன் வாழ்க்கை இப்படி இருக்கும். ஓகே சார், உங்ககிட்ட ஒரே ஒரு முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. ஆமா, என்ன கொடுமை இது? என்ன விஷயமா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாடலா? நானா? ஆமா சார். சதாலில மலையிலே அலைகிறேனே ஆயிட்டு போயிட்டார் ஒருத்தர். அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் எமோஷனல் அவார்ட்ஸ். த நாமினிஸ் ஆர் The first nominees are Vakiraj for Mundane Mudichi. தங்கச்சி, உனக்கு 10 வயசு இருக்கும். அப்போ நீ குச்சி ஐஸ் கேட்ட. ஐஸை நான் சாப்பிட்டு குச்சியை உனக்கு கொடுத்தேன். அப்போ நீ என்ன குச்சாலே வச்சு சும்மா குத்துன. அதை கூட பொறுத்துட்டேன். உனக்கு 15 வயசு இருக்கும். அப்போ நீ பஞ்சு மிட்டாய் கேட்ட. முட்டையை நான் சாப்பிட்டு பஞ்சியை உனக்கு கொடுத்தேன். அதுக்கு நீ நெஞ்சு மேலேயே எட்டி வச்ச. அதையும் பொறுத்துக்கிட்டேன். உனக்கு 25 வயசு இருக்கும். எப்பா என்ன அதுக்குள்ள நிறுத்திட்டீங்க? டைலாக் நிறைய இருக்குப்பா. போதும். The second nominees are Gajendra for Chota Gaunda. ஆத்தா, பொழுது சாயறதுக்குள்ள நான் வரலனா வெள்ளை பானையில இருக்க சாத்துக்குடி ஜூஸை நீ குடி. வந்துட்டேன்னா கருப்பு பானையில இருக்க லெமன் ஜூஸை நான் குடிக்கிறேன். மொத்தத்துல சாயங்காலம் வரலனா 2 ஜூஸுமே கெட்டு போயிடும் ஆத்தா. ஆத்தா ஆத்தா. The third nominees are Satyapriya for Basha.
சொல்லுங்க 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 அம்மா சொல்லுங்க 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 நீங்க யாருங்க நிறுத்துறா என்ன விசாரணையா? ஆமாம்மா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. யார் அது? டேய் இது வரைக்கும் ஒரு மாட்டா இந்த பிள்ளை பாக்குற மாதிரி கூட ஒண்ணு பாத்துக்க மாட்டேன்டா. டேய் ஒரு நடு ரோட்ல ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா பொம்பளை நானே அவனை இறங்கி வெட்டுவேன்டா. அவன் ஆம்பளை, அவன் என் பிள்ளைடா. அப்பனா நீ அம்மா இந்த கேட்டகரிஸ்ல வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் மத்தியான பாபு. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த அவார்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தி தானே? ஆமா சார். அதுதானே வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்க சார். என்ன சொல்ல போறேன்னா சொல்லுங்க சார். சொல்றேன்பா. இந்த அவார்டை பத்தி சொல்லணும்னா சொல்லுங்க சார். அட சொல்றீங்கப்பா. அட பாங்க சார், டைம் ஆகுது. என்ன ப்ரொடியூசர் திட்டுறாரு. நம்ம அவார்ட்ஸ் வின்னரை பார்த்துருவோம். த வின்னர்ஸ் ஆர் சோட்டா கவுண்டர் ஃபார் கஜேந்திரா. இனிமேல் பாருங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். பணம் உங்க வீட்டு கதவை தட்டு தட்டும். இது எனக்கு கிடைச்ச அவார்டு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச அவார்டுடா. சினிமா ஏண்டா எவ்வளவு எமோஷனலா டயலாக் பேசி இந்த அவார்டை வாங்கியிருக்கேன். சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். படா ஓடா ஓடா. சார் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் ஜனங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதைத்தானடா இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே சார். இப்போ என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க அவார்டுக்காக? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி. விடிய காலில் 5 மணிக்கு 10ஆம் வாய்ப்பாடு 10 தடவையும் ஆத்திச்சூடி 9 தடவையும் எழுதணும்டா. சார் அந்த ஹோம்ஒர்க் இல்ல சார், என்ன பயிற்சி பண்ணீங்க? என்ன பயிற்சிலாம்? அதை கேட்குறியா? தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு 10 கிலோ தம்பிள்ஸை ஒரே கையில தூக்கணும்டா. சார் அதை கேட்கல சார். நடிப்புல என்னெல்லாம் நீங்க உங்களை மெழுகேத்திக்கிட்டீங்க அப்படி கேட்கறேன். நான் எங்கடா பண்ணேன்? நான் சாப்பிட்டு வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்தேன். இவனுங்க தான் ஏதோ அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தானுங்க. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையே. சரிங்க சார், இப்போ புது நடிகர்லாம் இருக்காங்க, நீங்க என்ன உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்ப இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். என்ன அப்படின்னா, அதாவது பெண் நடிகர்கள்லாம் தமிழை கத்துக்குங்க, தமிழ்ல பேசுங்க. ஆண் நடிகர்கள்லாம் டூப்பு போடாம சண்டை போட கத்துக்குங்க. என்னோட படத்துல பார்த்துருப்பீங்களே நீங்க? பார்த்துருங்க சார். அந்த மாதிரி ஃபைட்டு போட கத்துக்குங்க. அது போதும், தமிழ் சினிமாவில் மேல வந்துடலாம். ஓகே சார், உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா முன்மாதிரி சார், முன்மாதிரி. இங்க வாட. அப்படி தமிழ்ல பேச வேண்டியதானே? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் தமிழ்ல பேசணும்னு. சும்மா திருப்பி கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க இந்த அவார்ட்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த அவார்டை வாங்கினதுல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். வரட்டுமா? இந்த வருஷம் அஜித் அவார்டை பார்த்தோம், அடுத்த வருஷம் சூர்யா அவார்டை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிபி நாத்தின் டூப்பு. ஒரே புகழ், ஒரே பெயர், ஒரே விருது, அதுதான் அஜித் அவார்ட்.